பார்த்து வருகிறோம். பிஎட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது எப்படி என கண்டறிய 195 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்கள். இரண்டாம் ஆண்டினுடைய 4வது செமஸ்டர் தேர்வுகளுடைய வினாத்தாளானது இன்று காலை கசிந்த நிலையில் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக புதிய வினாத்தாள்களானது வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை சார்பிலும் தமிழ்நாடு அரசியல் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பிலாகவும் பதவியாளர் உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதாவது ராமகிருஷ்ணன் என்பவரை விடுவிப்பு செய்யப்பட்டு புதிய பதிவாளராக ராஜசேகரன் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் 195 பறக்கும் படையானது தமிழ்நாடு பள்ளி கல்வியிலானது அமைக்கப்பட்டு தற்போது அந்த தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக சோதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அதே போன்று வினாத்தாள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறக்கூடிய இந்த தேர்வு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வினாத்தாள்களானது சீலிட்டே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனைத்து வினாத்தாட்களையும் திரும்ப அனுப்புமாறு பல்கலைக்கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்பாக எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து அந்த வினாத்தாள்களானது சீலிடப்பட்டிருந்த கவரானது பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் மீது விசாரணை வைக்கப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பதவியாளர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு மையங்களிலும் 195 பறக்கும் படையானது அமைக்கப்பட்டு தற்போது அந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கு நடைபெறக்கூடிய தேர்வுகளுக்கு காலை 10 மணிக்கு ஆன்லைன் மூலமாக புதிய வினாத்தாள்களானது கொண்டுவரப்பட்டு தற்போது நகல் எடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டு தேர்வுகள் என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு புறம் தற்போது அதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. உடனே இந்த சீலிடப்பட்ட கவர்களில் இருந்து வினாத்தாள்களை எந்தெந்த நிறுவனங்கள் பள்ளி கல்வியில் அனுப்பப்படுகிறார்களோ தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.